திருநங்கைகளோட ஒரு 2 நாள் இருந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி நானும் திருநங்கையாவே வேஷம் போட்டுக்கிட்டு ரியல் லைஃப்லயே நான் வந்து ஒரு 2 நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். அவங்க எங்கெங்க போய் யாசகம் எடுக்கிறாங்களோ ட்ரெயின். நீங்க வில்லனா அடிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க சார்? நான் ஃபைட் கத்துக்கிட்டதே வந்து தீனாங்கிற திரைப்படத்துல அஜித் சார் சொன்ன பிறகுதான் நான் கத்துக்கிட்டேன். இதுல வந்து முருகதாஸ் சார் வந்து த டே ஒன்னே சொல்லிட்டாரு, நீங்க அஜித் சாருக்கு ரைட் ஹேண்டா மகாநதி சங்கர் இருப்பாரு, லெஃப்ட் ஹேண்டு நீங்க, மற்றவங்க எல்லாம் அங்கங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மகாநதி சங்கர் போய் அஜித் சார் கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழுவாரு. அடுத்து நான் போய் அடிக்கிறதுக்கு போவேன். ஒரு ஆக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகுறது வெறும் அவங்க நடிப்புனால மட்டுமே இல்லை, அவங்களோட கேரக்டராலையும் தான் அவங்க சூப்பர் ஸ்டாரா ஒரு பெரிய ஸ்டாரா ஆகிறாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சம்பத் ராம் சார் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். நீங்க வில்லனா அடிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க சார்? நான் ஃபைட் கத்துக்கிட்டதே வந்து தீனாங்கிற திரைப்படத்துல அஜித் சார் சொன்ன பிறகுதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 3 months நம்ம பாண்டியன் மாஸ்டர் கிட்ட ஃபைட்டு கற்றுக்கிட்டேன். அந்த ஃபைட்டை வச்சு தான் இப்போ வரைக்கும் நான் எல்லா படத்துலையும் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயரு. பேஸ்கெட்பால் வந்து இப்போ வரைக்கும் ஆடிட்டுருக்கேன். வாரத்தில் இப்போது ஒரு நாள் இல்லை 2 நாள் கண்டிப்பாக போய் ஆடிடுவேன். அப்போல்லாம் வந்து ரெகுலராக ஆடுவேன். அந்த பேஸ்கெட்பால் ஆடுறதுக்கு முன்னாடி வாக்கிங்கு, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு 1/2 hour to 1 hour பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு பேஸ்கெட்பால் ஆடிட்டு போயிடுவோம். ஆனால் ஜிம்முக்கு போகணுன்ற எண்ணம் எனக்கு வந்தது கிடையாது. ஏன்னா ஜிம்முக்கு போகணும்னா உடம்பு டைட் ஆகிடும், பேஸ்கெட்பால் ஆட முடியாது, கை தூக்கும் போது இங்கே பிடிக்கும். ஸோ இது பண்ணால் பேஸ்கெட்பால் ஆட முடியாது. ஏன்னா நான் டோர்னமெண்ட்டுக்கெலாம் போய் ஆடுறேன் நான். ஸோ அதனால் அது ஆடும்போது பேஸ்கெட் போட முடியாது, கேமுக்கு செட் ஆகலாது. ஸோ அதனால் நான் ஜிம் போகிறதில்ல. பட் இந்த படத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக ஜிம்முக்கெல்லாம் போய் ரெடி ஆகி இந்த வருஷம் நடப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு மெயின் வில்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஒரு இது காமிக்கணும், அதாவது ஃபிட்னஸையும் காமிக்கணும், ப்ளஸ் வந்து ஃபைட்டும் நல்லா பண்ணணும், அந்த ஒரு லுக்கு வேணுங்கிறதுக்காக. ஏன்னா அந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆடியோ லான்ச்லாம் ஆச்சு, என்னோடய லுக்கே வந்து அப்படி இருக்கும், பாடி அப்படி ஒரு ஜெஜான்டிக்காக இருக்கும். சரத்தெல்லாம் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் என்னை பார்த்து இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க சம்பத், சரத் 3 படம் 4 படம் பண்ணியிருக்கேன், அதோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாழ்த்தினார் ஆடியோ லான்ச்சில். பட் அவ்வளோ அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நான் வந்து அதுக்காகவே 2 தம்பிள்ஸ் வாங்கி போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை எனி டைம் வச்சுருப்பேன். ஓகே, அங்கே ஒர்க் அவுட் பண்ணி ஆமாம், டெய்லி பண்ணிட்டு. ஏன்னா இது வந்து அதிகம் பசங்கத்தனமாக இருக்குமா என்ன அப்படின்னு நான் தோணலை எனக்கு. பட் ஸ்டில் ஒரு வில்லனாக பண்ணுறோன்னும் போது நம்ம அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ். பட் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் அவ்வளோ நான் இது பண்ணி பண்ணதில்லை. அப்படியே காமனாக என்ன ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவோம் அதை மட்டும் பண்ணிட்டு இப்போது அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்காக ஒரு நாள் என் ஃப்ளாட்லேயே ஜிம் இருக்குது, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஜிம் போவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து அப்போ நான் பண்ணும்போது ஒரு ரெகுலராக அந்த ஃபுட்டு டயட்டு, ஒரு ஆர்டிஸ்ட்னா என்னென்ன ஸ்டெப் எடுப்பாங்க எல்லா ஸ்டெப்பும் அன்றைக்கி எடுத்து பண்ணேன். பட்டு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நம்புறேன் இப்போ. ஓகே, சூப்பர். அண்ட் தீனா படத்தில் வந்து அதாவது அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அதில் ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக எனக்கு சினிமா வரும்போது எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல, எதுவுமே ஃபைட்டோ டான்ஸோ நடிப்பு பயிற்சியோ எதுவுமே கிடையாது. சும்மா பிளைண்டாக உள்ளே வந்தது தான். தீனாவுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்கேன். அட்மாஸ்பியரில் நான் எங்கன்னு தெரியாத அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். இதில் வந்து முருகதாஸ் சார் வந்து த டே ஒன்னே சொல்லிட்டாரு, நீங்கள் அஜித் சாருக்கு ரைட் ஹேண்டாக மகாநதி சங்கர் இருப்பார், லெஃப்ட் ஹேண்டு நீங்கள், மற்றவங்கெல்லாம் அங்கங்கே இருப்பாங்க, இதுதான் நீங்கள் படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து அதில் அஜித் சார் வந்து கத்தியில் குத்தி கொலை பண்ணுவாங்கல்ல, ஓகே, அந்த சீன் வந்து ரெயின் எஃபெக்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் வந்து சூப்பர்யா மாஸ்டர் கம்பெனி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடுங்க அப்படின்னாரு. மகாநதி சங்கர்னு ஆல்ரெடி ஃபைட்டராக இருந்து நடிகரானவர். ஸோ அவர் ஃபைட் பண்ணுவாருன்னு தெரியும். ஸோ மற்றவங்களாம் கூப்பிடுங்கனாரு. கூப்பிட்டாங்க, யாராருக்குப்பா ஃபைட் தெரியும் அப்படின்னாரு. நான் உடனே கை தூக்கிட்டேன், ஃபைட்டு தானே
அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு பண்ண தெரியுமாண்ணா தெரியும் மாஸ்டர். நான் வந்து சரி நம்ம படங்களை ஏதாவது பண்ணுவாங்களா அப்படி ஈஸியாக பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் தெரியும்னு போய் சொல்லிட்டேன். ஷார்ட்டு ரெடி ஆகுது. ஃபஸ்ட்டு மகானே சங்கரனை போய் அஜித் சார்கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழுவார். அடுத்து நான் போய் அடிக்கிறது இப்படி போவேன், கையை முறுக்கி நெஞ்சில் எட்டி உதைப்பார் இது அஜித் சார். உதைச்ச உடனே கீழே விழணும். விழுந்த உடனே டங்குன்னு சத்தம் கட்டுது மண்டையில். அது அவருக்கு கிளியராக விழுந்துருக்கு. அந்த ரெயின் எஃபெக்ட் சத்தத்துலேயும் கிளியராக விழுந்துருக்கு. விழுந்த உடனே அங்கே ஃபிலிம் ஓடிட்டு இருக்கு ஃபிலிமு. அப்படியே என்னை வந்து தூக்கிட்டு என்னாச்சு பாருங்க நான் இன்னும் ஒன்றும் இல்லை தேங்காய் உடஞ்ச மாதிரி சத்தம் கட்டுது பாருங்க, தலையை பார்த்தா இல்லை சார் ஒன்றும் இல்லை சார். ஃபைட் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். பஸ் ஃபைட்டு கற்றுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி, கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் சேஃப்டி. அப்படி சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒய்எம்சியில் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபைட்டு கற்றுக்கிறேன். ஸோ அது என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி கற்றுக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்களை ஹீரோக்களாக பண்ணுற படங்களையும் நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியுது. ஓகே, சூப்பர். அண்ட் நிறைய படங்கள் பண்ணாலுமே ஒரு சில படங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டச்சாக இருக்கும் இல்லையா? இப்போ வரைக்கும் இந்த சில கேரக்டர் வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும், நான் பண்ணதுலேயே வந்து ரொம்ப ஃபுல்ஃப்ளெஜ்ஜாக வந்து என் மனசார இறங்கி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக நான் இந்த வருஷம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ண படம் வந்து சர்வதேசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. துப்பாக்கி படத்தோட நேம் கிளாஷ்லாம் ஆகி கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்து ரிலீஸ் ஆச்சு. அது அந்த படத்தோட இயக்குனர் லோகியாஸ். அவர் வந்து அந்த கள்ளத்துப்பாக்கியில் எனக்கு வந்து ஹீரோயினுக்கு அப்பாவா ஒரு கேரக்டராக, ஒரு பிடி வாத்தியாராக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அவர் அடுத்து ஒரு படம் பண்ணார். அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி சர்வதேசம் அப்படிங்கிற படத்தில் எனக்கு வந்து லீட் ரோலாக ஒரு திருநங்கை கேரக்டர் எனக்கு வந்து கொடுத்துருந்தாரு. அதுதான் அந்த படத்தோடைய ஹீரோ கேரக்டர். திருநங்கைகளோட ஒரு 2 நாள் இருந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி, நானும் திருநங்கையாகவே வேஷம் போட்டுக்கிட்டு ரியல் லைஃப்லேயே நான் வந்து ஒரு 2 நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். அவங்க எங்கெங்கே போய் யாசகம் எடுக்கிறாங்களோ, ட்ரெயின், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் மார்க்கெட்டு, திருவள்ளூரில் போய் நான் அவங்களோட ட்ராவல் பண்ணி அந்த அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நம்ம வந்து வரணும். மற்றவங்க வந்து நம்மளை பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, இல்லை இவன் வந்து திருநங்கை இல்லைன்னு சொல்கிறாங்களா, அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்காக நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணோம். ஸோ அப்படிலாம் நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஏன்னா நம்ம ஒரு ஹீரோ அப்படின்னு டைரக்டர் சொல்லும்போது அதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக போடணும். இந்த கேரக்டர் என்ன கேட்குதோ அதுக்கு நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு அந்த நெளிவு சூழல்கள்லாம் அந்த அவங்க பாடி லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டு பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை வந்து 2 நாள் அவங்க கூட வந்து பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 47 days ஷூட்டு. டைரக்டரே பிடிச்சங்கிறதுனால மேற்கொண்டு அவரால் படம் புரட்ட முடியாமல் சரி ஷெட்யூல் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பணத்தோடு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 47 days ஷூட் முடிஞ்சு இன்னொரு 15 days ஷூட் முடிஞ்சு படம் முடிஞ்சிருக்கும். அது முடிக்க முடியாமல் போனது. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மனசை வந்து படம் ரிலீஸ் ஆகினா சூப்பராக இருந்திருக்கும். இந்த 2 படமே எனக்கு வந்து அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த படம். ஆமாம், இது வந்து மெயின் வில்லனு, இது வந்து லீட் ரோலே தான். இதுதான் படத்தோட ஹீரோ கேரக்டர். ஸோ இந்த 2 படமே எனக்கு ஒன்றும் ரிலீஸ் ஆகலான்னும் போது ஒன்று முடிஞ்சு ரிலீஸ் ஆகல, ஒன்று வந்து முடியவே இல்லை. இப்போ அதை முடிக்க முடியாது, ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும். இப்போ நான் மீண்டும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இதை அப்படியே தூக்கி போட்டு இந்த கதையை ஃப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண லைட் மேன்ஸு, கேமரா அசிஸ்டன்ஸு, இவங்கெல்லாம் எங்கேயாவது எப்போது பார்த்தாங்கன்னா, சார் அந்த படம் என்ன சார் ஆச்சு, திருநங்கையா பண்ணீங்களே, அந்த படம் வந்துன்னா உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும் சார், நல்லா பண்ணீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாராட்டுவாங்க எங்கேயாவது என்னை பார்த்துட்டாங்கன்னா. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்த படம். அது ரிலீஸ் ஆகலையான்னு ஒரு வருத்தம். பட் இப்போது நான் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டுருக்கோம். 2-3 ப்ரொடியூசர் வந்து கதை கேட்டு அவங்களே கண் கலங்கி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கதை அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கவங்க பார்ப்போம் நடக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் தலையோட நடிச்சிருக்கீங்க.
தளபதியோட நடிச்சிருக்கீங்க. அந்த மெமரிஸ் ஏதாவது எங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? அதிகமான படங்கள் ஒரு ஹீரோவோட நடிச்சுன்னா அது அஜித் குமார் சாரோட. விஸ்வாசம் வந்து என்னோட 11வது படம். அதே போல் விஜய் சாரோட 7 படம் பண்ணியிருக்கேன். 7 படம். புலி வந்து என்னோட 7வது எஸ், படம். புலி. ஓப்பனிங் சீனே ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சீன்லேயே வந்து நானும் அவரும் அவரோட காம்பினேஷனில் நடிச்சிருப்பேன். அந்த சீனில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஸோ திருப்பதி பக்கத்தில் அந்த கோனே ஃபால்ஸ் எதோ சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து தலகோன் அங்கே தான் வந்து ஷூட் நடந்தது. ஃபஸ்ட்டு டே இப்போ மார்னிங் ஃபஸ்ட் ஷாட்டு ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஷாட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து மானிட்டர் பார்த்துட்டு ஹீரோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ஹோல் டீம் அப்படியே பார்த்து நானும் அப்படியே பார்த்துட்ருக்கேன். பார்த்து எல்லாம் முடிஞ்சு ஓகே நல்லா ஷார்ட் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஹீரோவும் நான் மட்டும்தான் நிற்கிறோம். திரும்ப நான் அது வரைக்கும் வந்து பொதுவாகவே நான் எந்த ஹீரோக்கிட்டையும் போய் அடிக்கடி போய் பேசி தொல்லை பண்ணுறது கிடையாது. அப்படி பார்த்தோன்னே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சேர் போடுங்கப்பா அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் பரவாயில்ல சார், இல்லை உட்காரணும். நம்ம தனியாக இருந்தோம்னா நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருப்போம். ஒரு ஹீரோக்கு முன்னாடி நம்ம உட்காரும்போது நம்ம அந்த ஒரு நமக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, எத்தனை பசங்க எல்லாம் கேட்டார். பொண்ணு படிக்கிறான் சார், ஒரே பொண்ணு தான் அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. நானே வந்து சார் உங்களோட 7வது படம் பண்ணுறேன், உங்களோட இதுக்கும் ஸ்டில் எடுத்ததில்லை, ஸ்டில் எடுக்கலாமா சார்? எடுக்கலாம்ண்ணா. சாயந்தரம் பேக்கப் ஆன பிறகு வந்து இப்போ காஸ்டியூம் இதுவாக இருக்குது, இந்த கெட்டப்பில் இருக்கும், போகும்போது எடுத்துக்கலாம். சரிங்க சார் சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் போயிட்டுருக்கு. ஈவினிங் 5 ஆச்சு, அவருக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. நான் கிளம்பிட்டாரு, நம்ம இனி ஸ்டில் எடுக்க சொன்னோமே அப்படின்னு நான் பத்திரத்தோட அப்படியே எனக்கு ஷூட் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் சரி ஓகே இன்னைக்கு முடியாது, 2 நாள் ஷூட்டுக்கு தான் போயிருக்கேன். சரி நாளைக்கு தான் பொழுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் வந்தோம். இதை பற்றி நான் பேசலை, பட் இது போயிட்டுருக்கு, ஷார்ட் போயிட்டுருக்கு. மறுநாளும் அவருக்கு 5 மணிக்கெலாம் முடிஞ்சு போச்சு. அந்த போர்ஷனும் முடிஞ்சிச்சு அவருக்கு, அந்த ஃபைட் சீக்வன்ஸு. ஸோ அவர் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நம்ம எடுக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார், காஸ்டியூமர் அவர் வந்து, அண்ணா சாரை கூப்பிட்றாரு உங்களை. ஒரே உள்ள ஒரு சந்தோஷம். அவங்க டைரக்டரும் கேட்டார், நான் இருங்க கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்க வந்து எடுத்து நான் போகும்போது ஒரு 1/2 hour லேட்டு போனால் அவர் கேரளாலேருந்து வந்து எனக்கு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போனார். 1/2 hour மேபி எனக்கு அதான் வெயிட் பண்ணார். படத்தோட ஷூட்டிங்கில் ஸோ புலி படத்தோட ஷூட்டிங்கில் திருப்பதியில் ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது தான் இது நடக்குது. ஸோ எனக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி, மேபி நான் சொல்கிறது வந்து பொய்யா கூட இருக்கலாம், எனக்கு அதான் வெயிட் பண்ணாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் வெயிட் பண்ணியிருந்தார். ஏன்னா வேற இன்னும் வேலை இருக்காதுல்ல, முடிஞ்ச உடனே போயிருக்கலாம். பட் வெயிட் பண்ணி ஃபோட்டோக்கு எனக்கு போஸ்ட் கொடுத்துட்டு கார் ஏறி கிளம்பி போயிட்டார். நான் அதான் நினைப்பேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்டர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறது வெறும் அவங்க நடிப்புனால மட்டுமே இல்லை, அவங்களோட கேரக்டராலையும் தான் அவங்க சூப்பர் ஸ்டாராக ஒரு பெரிய ஸ்டாராக ஆகிறாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இதெல்லாம் தான் அவங்களோட வேல்யூஸை வந்து கூட்டி. நான் ஒரு சாதாரண ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ஃபைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. என்னை வந்து அவ்வளோ தூரம் மதித்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, கடந்து போயிருக்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்து நம்ம சொல்லிட்டோம், அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இருந்து பண்ணிட்டு போனாங்க. ஓகே, அண்ட் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இப்போ சில ரேபிட் ஃபயர் இருக்குது, ஸோ அதை நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ போயிடலாமா? உங்களை வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை வில்லன்னு சொல்லுவாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சாருன்னு சொல்லுவாங்களா? என்னை வந்து ஃபைட்டர்னு தான் சொல்லுவாங்க. ஃபைட்டர், மாஸ்டர் போறான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஆக்டர் சம்பத்தை வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஜானர் படங்களை அதிகமாக பார்க்கலாம்? இல்லை, நான் இப்போ போயிட்டு இருக்கிறதே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லா விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பின்னால் வந்து ஒரு லீட் பாசிட்டிவ் ரோலில் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். லீட் பாசிட்டிவ் ரோலில். ஓகே, ஒரு சண்டை கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷால் சார் இருப்பார், அந்த பக்கம் ராஜ்கிரண் சார் இருப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் இப்போவே அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, சூப்பர். அண்ட் மாஸ் டயலாக் பேசுறது ஈஸியா இல்லை அழுகிற சீன் வந்து ரொம்ப ஈஸியா? எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பட் நான் அதிகமாக பேசுனது மாஸ் டயலாக்ஸ் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நடிக்கிறது வந்து அந்த ஃபீலிங்கோட அங்கே தான் வந்து மக்களுடைய ஹார்ட்டை வந்து டச் பண்ண முடியும் அழுது நடிக்கிறதுல. ஏன்னா ரீசெண்டாக சில படங்களை வந்து ஒரு பொண்ணுக்கு அப்பாவா
நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ் ஆமா. கள்ளத்துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு அந்த படத்தோட ஹீரோயின் அப்பாவை பண்ணியிருப்பேன். அதில் அழுந்து அதுதான் நான் ஃபஸ்ட்டு அழுது நடிக்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப அதுக்கு ஒரு மதிப்பு டைரக்டர்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வருது. பரவாயில்ல சம்பத், நான் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திபன் சாருடைய வித்தகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவருக்கு அப்பாவை பண்ணேன். அப்பவும் வந்து என் குழந்தை ஒன்று, அதாவது பார்த்திபன் சாருக்கு தங்கச்சியாக நடித்தவங்க படத்தில் வந்து காலமாயிடுவாங்க. அப்போ நான் வில்லனு சாவச்சிருவாங்க என் குழந்தைய. அழுது புலம்பணும், ஒரே டேக் தான் போவேன் நான். அழுது புலம்பணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணியோ, யாரோ ஒருத்தர் ஏதாவது மனசில் வச்சு நீ வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரே டேக் தான் போவேன். என்ன நீ பண்ணுற அதுதான். அப்போ நான் வந்து அழுது புலம்பி அது என்னவோ வந்தது எனக்கு. அப்பவும் எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு அந்த நடிப்பு இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர். ரெண்டுமே இப்போட ரீசெண்டாக ஒரு படம் இப்போ ஒரு பையனுக்கு அப்பாவை பண்ணிட்டு இருக்கேன் மலையாளத்தில். ஸோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சொன்னீங்க. இன்னும் நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. அண்ட் சூப்பர் சார். அண்ட் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட இன்டர்வியூ கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இந்த ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, from Sandhya signing off from Spotlight.